அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் பதற்ற நிலைக்கு மத்தியில் தென்னிலங்கையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள். சரி செய்யுங்கள், இல்லையேல் பதவி விலகுங்கள், பிமல் விடுத்த இறுதி எச்சரிக்கை. மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. இளம் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, வாழ்க்கை இல்லாமல் போகும் என போலீசார் எச்சரிக்கை. துசித கல்லூலுவ பிணையில் செல்ல அனுமதி. கொடூரத்தின் உச்சத்தை காட்டிய இளைஞன் கால்வாய்க்குள் கிடைத்த சடலம். இரவு நேரங்களில் தூர தேசங்களுக்கு பயணிப்போர் அவதானம், இப்படியும் நடக்கலாம். பெக்கோ சமனின் மனைவிக்கு மீண்டும் விளக்கமறியல். கடவத்தை மிரிகம மத்திய அதிவேக நெடுஞ்சாலை பணிகள் மீண்டும் ஆரம்பம். அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கு எதிராக முறைப்பாடு. தொடர்பான விரிவான செய்திகள். தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியில் பிரபல அரசியல்வாதிகள் ஒன்று கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பொதுவான நிகழ்வு ஒன்றில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியமை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசும் பொருளாக மாறியுள்ளது. பிரபல ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமண நிகழ்வு நேற்றிரவு பெரடைஸின் பொல்கொட ஹோட்டலில் நடைபெற்றது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க, மைத்திரிபால சிறிசேன, வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத், பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வெட்டக்கல, நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுடன் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன, மேர்வின் சில்வா, அனுர பிரியதர்சன யாப்பா, வஜ்ராபிவர்தன கரஜேசூரியா, அஜித் நிவாட் கெப்ரால், ரஞ்சித் மதுப பண்டார, தயாஸ்ரீ ஜெயசேகர, அகிலவராஜ் காரியவசம், எரான் விக்ரமசிங்க, கவிந்த ஜெயவர்தன, இம்தியாஸ் பாகீர் மகர், சரித ஹேரத், சுசில் பிரேமஜேந்த, ஆசுமாரசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்ச உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஒற்றுக்கூடலின் போது சமகால அரசியல் நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் வட்ட மேசைகளில் அமர்ந்து தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து நீண்ட விவாதங்களை நடத்தியதாகவும் அறியப்படுகிறது. சமகால அனுர அரசாங்கம் முன்னாள் அரசாங்கத்தின் போது பல்வேறு ஊழல் மோசடி உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அவ்வாறானவர்களில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர்களும் அடுத்து வரும் வாரங்களில் கைது செய்யப்பட உள்ளதாக எதிர்பார்க்கும் அரசியல்வாதிகளும் ஒன்றாக கலந்து கொண்டுள்ளனர். அவர்கள் சமகால அரசாங்கத்தின் பிரதான அமைச்சருடன் மிகவும் சுமூகமான நட்புறவை வெளிப்படுத்தியிருந்தமை குறித்து பலரின் அவதானமும் திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடருந்து துறையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். தொடர்ந்து சேவைகளின் சரியான செயல்பாடு மற்றும் பராமரிப்பை உறுதி செய்ய தவறுபவர்கள் பதவி விலக தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். களுத்துறை மாவட்ட செயலகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பேசிய அமைச்சர் ரட்நாயக்க தொடர்ந்து பெட்டிகளின் மோசமான நிலையை விமர்சித்துள்ளார். குறிப்பாக காலி மற்றும் கொழும்பு இடையே இயக்கப்படும் முக்கிய அலுவலக தொடருந்துகளில் உடைந்த ஜன்னல்கள், செயல்படாத மின்விசிறிகள் மற்றும் சுகாதாரமற்ற கழிப்பறைகள் போன்ற பிரச்சினைகளை அவர் எடுத்துரைத்துள்ளார். ஒரு சிறுவன் தனது முதல் தொடர்ந்து பயணத்தின் போது ஒரு பழுதடைந்த ஜன்னலில் இருந்து விழுந்து 2 விரல்களை இழந்த ஒரு துயர சம்பவத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடர்ந்துகள் உழைக்கும் மக்களுக்கானவை. இவ்வளவு மோசமான சேவையை நாம் எப்படி நியாயப்படுத்த முடியும்? குறிப்பாக ஒரு மாதத்திற்குள் கழிப்பறைகள், ஜன்னல்கள், மின்விசிறிகள் போன்றவற்றில் தெளிவான பழுதுபார்ப்புகளை காண விரும்புகின்றேன். அடிப்படை சேவையை வழங்க முடியாவிட்டால் வெளியேறுங்கள். இது இறுதி எச்சரிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கான செயல் திட்டங்களை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி நாட்டு மக்கள் அனைவருக்கும் நியாயமான மற்றும் மலிவான விலையில் மின்சாரத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கெரவலப்பட்டியவின் சொபதனவி மின்னுற்பத்தி நிலையத்தின் 350 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் நுகர்வோர் தேவைகள் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகளுக்கேற்ப உலகம் மாற்றத்தை நோக்கி செல்கிறது. இத்தகைய உலகளாவிய போக்குகளுக்கு மத்தியில் பிராந்தியத்தில் அதிக மின்சார கட்டணத்தை கொண்ட நாடுகளில் இலங்கையானது முதலிடத்தில் உள்ளது. பல தசாப்த காலமாக தவறான மற்றும் முறையற்ற நிர்வாகம் காரணமாக படுகொலியில் விழுந்த நாட்டின் பொருளாதாரத்தில் இருந்து மீண்டும் உற்பத்தி பொருளாதாரத்தை அடைய இந்த அதிகளவான மின்சார கட்டண செலவு ஒரு தடையாக காணப்படுகின்றது. பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார விலைகளை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இலங்கையை மாற்றுவதற்கும் மின்னுற்பத்தி, சூரிய உற்பத்தி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க மூலங்களுக்கு மாற்றுவதற்கும் கொள்முதல் மற்றும் ஏல செயல்முறையை செயல்படுத்த அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நியாயமான மற்றும் மலிவான விலையில் மின்சாரத்தை வழங்குவதன் மூலம் உற்பத்தியாளர்கள் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த அதிக பங்களிப்பை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளம்பெண்களின் அந்தரங்க புகைப்படங்கள் மற்றும் தகாத படங்கள் இணையத்தில் வெளியிடுவது தொடர்பாக தினமும் முறைப்பாடுகள் கிடைப்பதாக போலீசார் தெரிவித்தனர். குறிப்பாக இளம் பெண்களுக்கு அவற்றை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என கணனி குற்ற புலனாய்வு பிரிவின் தலைமை ஆய்வாளர் அல்விஸ் தெரிவித்துள்ளார். சிறு குழந்தையை சுமந்த நிலையில் தனது கணவருடன் வந்த ஒரு இளந்தாய் தனது முன்னாள் காதலன் தனது அந்தரங்க புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டதாக முறைப்பாடு செய்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்ணின் கணவர் மிகவும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுத்தால் அவர்களின் குடும்ப வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இப்போதெல்லாம் உலகின் சமீபத்தில் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன கேமராக்கள் உள்ளன. எனவே குறிப்பாக இளம் பெண்கள் தங்கள் காதலர்களுடன் ஒரு இடத்திற்கு செல்லும் போது சுற்றி பாருங்கள். நீங்கள் பார்க்க முடியாத வகையில் ஒரு சிறிய கேமரா பொருத்தப்பட்டிருக்கலாம். மேலும் நீங்கள் ஒரு அறைக்கு சென்றால் குறிப்பாக கவனமாக இருங்கள். இந்த கேமராவை குளியலறை சுவரில் ஒரு ஆடியில் தொங்கவிடலாம். சுவரில் உள்ள மின் விளக்கில் படுக்கை கட்டிடத்தில் நிறுவலாம். அது மட்டுமின்றி அறையில் உள்ள ஒரு மின் விளக்கில் கூட நிறுவலாம். மேலும் வெளியிட தங்குமிட மையங்களில் ஆடை மாற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த கேமராக்கள் துணிக்கடைகளின் உடைமாற்றும் அறைகளிலும் நிறுவப்படலாம். நீங்கள் உங்கள் காதலனை நம்பலாம், ஆனால் அவர் உங்கள் அந்தரங்க புகைப்படங்களை கேட்கும் போது கொடுக்க வேண்டாம். ஒரு சிறிய கருத்து வேறுபாடு அல்லது கோபம் இருந்தால் அதையெல்லாம் இணையத்தில் வெளியிடக்கூடும். குறிப்பாக இளம் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த துசித கல்லூலுவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அண்மையில் தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளரான துசித கல்லோலுவ நாரக்கேன்பட்டி பகுதியில் தான் பயணித்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி கொழும்பு குற்றவியல் பிரிவு நடத்திய சோதனையின் போது அவர் கொல்லப்பட்டி பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார். அம்பாத்தோட்டையில் திஸ்ஸ மகாராமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சந்துங்கம பிரகதி மாவத்தை பகுதியில் உள்ள கால்வாயிலிருந்து ஆணின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக திஸ்ஸ மகாராமை போலீசார் தெரிவித்தனர். திஸ்ஸ மகாராம பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் தனிப்பட்ட தகராறு காரணமாக போத்தலினால் தாக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக 24 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திஸ்ஸ மகாராமை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் வடக்கு கிழக்கில் போதைப்பொருள் பாவனையும் குற்ற செயல்களும் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது சினிமா பாணியில் கொள்ளை சம்பவங்களும் இடம்பெறுவதாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இளையோர் மத்தியில் போதைப்பொருள் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் தென்னிலங்கையில் துப்பாக்கியை காட்டி மக்களை அச்சுறுத்தி போதைப்பொருளுக்கு பணம் பறித்து வந்த இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் தற்போது இரவில் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில்
புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்பட்டது போல ஒரு மாயை சித்தரித்து சினிமா பாணியில் வீதியில் 5 இளைஞர்கள் விழுந்து கிடக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. இரவில் பயணிப்போர் விபத்து நடந்ததா என எண்ணி அவர்கள் அருகில் சென்றால் ஆபத்து உங்களுக்கே என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படியானவர்களை கண்டால் வாகனத்தை நிறுத்தாது உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கி உண்மையை அறிந்து கொள்ள முயற்சித்துக் கொள்ளுங்கள். பலரும் தூரதேசங்களுக்கு பயணிப்பதற்கு இரவு நேரங்களிலே செல்கின்றனர். எனவே வழிப்பறி கொள்ளையர்கள் தொடர்பில் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதாள உலக குழு தலைவர் பெக்கு சமனின் மனைவி சாதிகா லக்ஷானியை செப்டம்பர் 25 வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடவத்தை மிரிகமா மத்திய அதிவேக நெடுஞ்சாலை பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த நெடுஞ்சாலையின் கட்டுமான பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு கடவத்தை இடைமாற்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்றது. 2016 கட்டுமான பணிகள் தொடங்கிய இந்த அதிவேக நெடுஞ்சாலையின் 2ஆம் கட்டம் இப்போது திறக்கப்பட்டிருந்தாலும் முதல் கட்டம் பல்வேறு காரணங்களால் தாமதங்களை எதிர்கொண்டிருந்தது. அடுத்தடுத்த அரசியல் ஸ்திரத்தன்மை, பொருளாதார நெருக்கடி மற்றும் தொழிலாளர்கள் பற்றாக்குறை காரணமாக இவ்வாறு கடவத்திலிருந்து மிரிகம வரையிலான முதல் கட்டத்தின் கட்டுமான பணிகள் இவ்வாறான காரணங்களால் இடைநிறுத்தப்பட்டன. அத்துடன் முதன்மையாக சீன எக்ஸிம் வங்கியின் நிதியும் இடைநிறுத்தப்பட்டதால் இந்த வேலை திட்டம் தடைப்பட்டது. கடவத்தை மிரிகம பிரிவில் சுமார் 20% பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கட்டுமானத்தை மீண்டும் தொடங்க சீன எக்ஸிம் வங்கி இப்போது ஜுவானில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமமான புதிய கடனை அங்கீகரித்துள்ளது. கடவத்தை மிரிகம பிரிவு 2028ஆம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்க விடப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சொத்து விபரங்களின் அடிப்படையில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வசந்த சமரசிங்க வெளியிட்டுள்ள சொத்து விபரங்களின் அடிப்படையில் அவர் எவ்வாறு அவற்றை சம்பாதித்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நொரோஷன் பாதுகவினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. வசந்த சமரசிங்க கடந்த காலங்களில் அவர் செய்த தொழில்கள் தொடர்பிலும் அவரது வருமான நிலை தொடர்பிலும் தொலைக்காட்சி விவாதங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியுள்ளதாக நொரோஷன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சொத்து விபர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெருந்தொகை சொத்துக்களை அவர் எவ்வாறு உழைத்தார் என்பது அமலப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் வசந்த சமரசிங்க பெருந்தொகை சொத்துக்களுக்கு உரிமையாளராக காணப்படுகின்ற விடயம் சமூக ஊடகங்களிலும் பேசுபொருளாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.